புதுக்கோட்டை மன்னர் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் குத்துச்சண்டை, கிரிக்கெட், கால்பந்து, கைப்பந்து உள்ளிட்ட பயிற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளன. பள்ளி மாணவ மாணவிகள் ஏராளமானோர் காலை 5 மணிக்கே மைதானத்திற்கு வந்து பயிற்சியில் ஆர்வம் காட்டுகின்றனர். பாக்ஸிங், கிரிக்கெட், கால்பந்தில் வெறும் பயிற்சிகள் மட்டுமின்றி அதில் உள்ள நுணுக்கங்கள் சிறுவயதிலேயே அவர்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகிறது. அத்துடன் உடல் ஆரோக்கியத்திற்கான உடற்பயிற்சியும் முதன்மையாக உள்ளது. கோடை விடுமுறையை பயனுள்ளதாக மாற்றும் வகையிலான இந்த பயிற்சி மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பதாக மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். நான் 11th போகிறேன். இந்த ஹாலிடேஸில் என்ன பண்ணலான்னு நினச்சதுக்கு எனக்கு கிரிக்கெட் மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதனால தான் இந்த கிரிக்கெட்டில் சேர்ந்துருக்கேன். இங்கே வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஸ்டாமினா எல்லாமே வளர்த்துக்க முடிஞ்சுக்குது. எங்களால் நிறையா பேர் நிறையா விதமாக இங்கே விளையாண்டுருக்காங்க. வார்ம் அப் பண்ண சொல்லுவாங்க, அப்புறம் ரன்னிங் போக சொல்லுவாங்க, அப்புறம் ரன்னிங் போக சொல்லிட்டு பேடு பிடிப்பாங்க. எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்சது பேடு தான். ஏன்னா மாஸ்டர் அதில் 1 2 அடிங்க, மிஸ்ட் அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு அரசு இப்போ நிறைய வேலை வாய்ப்பெல்லாம் கொடுக்குறாங்க. நிறைய பேர் ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்குலாம் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதேபோல் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் உள்ள நீச்சல் குளத்தில் மாணவர்கள் ஆர்வமுடன் நீச்சல் பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். வெறுமனே நீச்சல் மட்டுமின்றி போட்டிக்கு தயார்படுத்துவது, ஆபத்து காலங்களில் தங்களையும் மற்றவர்களையும் எப்படி காப்பாற்றுவது என்பது குறித்து பயிற்சி அளிக்கப்படுகிறது. எனக்கும் ஸ்விம்மிங் பண்ணால் நான் நினைக்கிறேன் இதில் போய் நல்ல நேஷ்னல் லெவலெலாம் போய் ட்ராஃபி வாங்கலான்னு நான் நினைக்கிறேன். அங்கே நிறைய ஆற்றுக்கெல்லாம் போவேன். அங்கே நான் சேஃப்டி இல்லாமல் கொஞ்சம் முழுக்கிற மாதிரிலாம் போகும். ஆனாலும் நான் எந்திரிச்சிடுவேன். ஆனால் இங்கே நல்லா பிடிச்சிக்கிறாங்க, நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. செல்போனில் மூழ்கும் சூழலுக்கு குட் பை சொல்லி உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கும் இந்த கோடைக்கால விளையாட்டு பயிற்சிகள் பெற்றோர், மாணவர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாண்டியனுடன் செய்தியாளர் முகமது ஷேக் அப்துல்லா.